நான் யார் என்று என்னை நான் தேடும்போது குலதெய்வ வழிபாட்டிலிருந்தே எமது வரலாறு கிடைக்கின்றது. குலதெய்வத்தை மறந்தோமானால் நாம் நம் வரலாற்றை இழந்தோமாவோம். ஒவ்வொரு தமிழ் குடிகளும் அவரவர் குலதெய்வத்தை முதன்மையாக கொண்டு வழிபடுங்கள். அதற்கான வரலாற்றை, குலதெய்வ பெயர்களை தெரிந்து வையுங்கள். அதை உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள். நம் முன்னோர்களின் நீத்தார் பெருமையையும் அவர்களின் அறமாண்பும் திணைவாழ்வும் வீர வரலாறும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்காதது போனோம், நம்ம வாசிப்பு தன்மை இழந்துட்டோம். இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க தெரிஞ்சுக்காததுனால நாம் யாருன்னு அனாதையாக இன்னைக்கு நிற்கிறோம். அரசியல் நமக்கு கிடையாது, அரசியல் பின்பலம் எனக்கு கிடையாது, பொருளாதார பின்பலம் கிடையாது. எல்லா நிலத்தையும் இழந்துட்டு கையெறு நிலையில் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். ஒண்ட குடிசையில் வாடகை வீட்டில் இருக்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கெல்லாம் சிந்திக்க வேண்டாமா? தமிழர்களின் வரலாற்றை சொல்லும் ஆதிச்சநல்லூர் கீழடியில் வழிபாட்டு தரவுகள் கிடைக்கவில்லை. ஆனாலும் மதம் மார்க்கங்கள் தோன்றுவதற்கு முன்பே நாம் நம் நீத்தாரை வழிபட்டு வந்து